72வது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டதுமே சமூக வலைதளங்கள்ல ஒரே ஒரு கேள்விதான் தீயா பரவிச்சு. ராயன் படத்துக்கு சிறந்த தமிழ் திரைப்படத்துக்கான தேசிய விருதா? ஒரு பக்கம் நடிகர் தனுஷுக்கு ரசிகர்கள் வாழ்த்துக்களை குவிச்சிட்டு வராங்க. ஆனா இன்னொரு பக்கம் தங்களான் இருக்கும் போது ராயனா மெய்யழகன் மாதிரி படத்தை விட்டுட்டு இதுக்கா விருது? ஜேபிபி போன்ற தரமான படங்களை ஏன் கவனிக்கல அப்படின்ற கேள்விகளுமே தொடர்ந்து எழுந்துகிட்டு தான் வருது. ஆனா இந்த விவாதத்துல பலருமே கவனிக்க மறந்த ஒரு விஷயம் இருக்குது. உண்மையில தவறு ஜூரியோடதா இல்ல ரசிகர்களோடதா? இத பத்தி தான் நாம இந்த பதிவுல விரிவா பார்க்க போறோம். ராயன் மீது ஏன் இவ்வளவு எதிர்ப்பு? தனுஷ் இயக்கி நடிச்ச இந்த படம் வசூல் ரீதியா நல்ல வரவேற்பு பெற்றிருந்துச்சு. ஆனா படம் முழுவதுமே வன்முறை, ரத்தம், பழி வாங்குறது, கொலை, குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய அதிகார போராட்டம், இப்படி ஒரு டார்க் ஹேங்ஸ்டர் டிராமா. ஸோ அதனால இப்படி ஒரு படத்துக்கு தேசிய விருது எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேள்வியை பலருமே கேட்கிறாங்க. அவங்களோட பார்வையிலையுமே ஒரு நியாயம் இருக்குதுதான். ஏன்னா தேசிய விருது அப்படின்னாலே சமூக கருத்து சொல்லக்கூடிய ஒரு படம், உணர்ச்சிகளை பேசக்கூடிய படம் அல்லது மனித நேயத்தை வெளிப்படுத்தக்கூடிய படம் அப்படின்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில எப்போதுமே இருக்குது. ஸோ அதனால ராயனோட தேர்வு பலருக்குமே ஆச்சரியமா இருக்குது. அடுத்து அனைவருமே பேசக்கூடிய படம் தான் விக்ரமோட தங்கலான். இந்த படத்துக்காக நடிகர் விக்ரம் கொடுத்த உழைப்பை யாராலையுமே மறக்க முடியாது. உடல் எடையை குறைச்சாரு, முகத்தை முற்றிலுமா மாற்றினாரு, மேக்கப் இல்லாம மண்ணுல புரண்டு அந்த கதாபாத்திரமாவே வாழ்ந்தாரு. அவருடைய உடல் மொழி, குரல், பார்வை, நடப்பு, ஒவ்வொரு விஷயத்திலையுமே விக்ரம் தன்னோட முழு அர்ப்பணிப்பையுமே கொடுத்திருந்தாரு. அது மட்டும் இல்லாம ரஞ்சித் கோலார் தங்க சுரங்க வரலாற்றை மையமா வச்சு உருவாக்கியிருந்த உலகமுமே பலரால பாராட்டப்பட்டுச்சு. அதனால விக்ரமுக்கு தேசிய விருது கிடைக்க வேண்டாமா அப்படின்று ரசிகர்கள் கேட்கறது இயல்புதான். ஆனா இந்த விவாதத்துல அதிகமா பேசக்கூடிய இன்னொரு படம் மெய்யழகன். உறவுகள், பாசம், மன்னிப்பு, மனிதநேயம், இது எல்லாத்தையுமே ரொம்பவே மென்மையா சொல்லிய படம் தான் மெய்யழகன். இன்னைக்கு பலருமே இதுதான் உண்மையாவே தேசிய விருது வாங்கியிருக்க வேண்டிய படம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஒரு கேள்வி, இந்த படம் தியேட்டர்ல வெளியான முதல் வாரம் சமூக வலைதளங்கள்ல என்ன பேசினாங்க? ரொம்ப ஸ்லோ, சீரியல் மாதிரி இருக்கு, தியேட்டர்ல பார்க்க பொறுமை இருக்கணும், கார்த்தி பேசிக்கிட்டே இருக்காரு, இப்படித்தான விமர்சனங்கள் வந்துச்சு. அப்போ பலர் இந்த படத்தை தியேட்டருக்கு போய் பார்க்கவே இல்லை. ஆனா ஓடிடியில் வந்ததுக்கு அப்புறமா அதே மக்கள் இப்படி ஒரு நல்ல படத்தை மிஸ் பண்ணிட்டோமே, இதுதான் உண்மையான சினிமா, தேசிய விருது வாங்கணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்படின்னா முதல் விருதை ரசிகர்களை கொடுக்க மறந்துட்டாங்க அப்படின்ற கேள்வியுமே எழுது. தங்களானுக்குமே இதே நடதான். விக்ரமோட நடிப்பை எல்லாருமே பாராட்டினாங்க. ஆனா படம் தியேட்டர்ல எதிர்பார்த்த அளவுக்கு ஓடல. சிலர் புரியல அப்படின்னு சொன்னாங்க, சிலர் மெதுவா போகுது அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு தேசிய விருதுல அந்த படம் இடம்பெறாத போதுதான் விக்ரமுக்கு விருது கிடைச்சிருக்கணும் அப்படின்னு ஆயிரக்கணக்கான பதிவுகள் வந்துகிட்டே இருக்கு. இந்த ஆதரவு படம் வெளியான முதல் வாரத்துல இருந்திருந்தா நிலைமை வேற மாதிரி இருந்திருக்கும் அப்படிங்கிறதும் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. தேசிய விருது எப்படி தேர்வு செய்யப்படுது? இங்க இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது. தேசிய விருதுகள் வசூலை வச்சு மட்டுமே கொடுக்கப்படுறது கிடையாது. ரசிகர்களோட எண்ணிக்கையை வச்சு மட்டுமே கொடுக்கப்படுறது கிடையாது. சோசியல் மீடியா ட்ரெண்டை வச்சு மட்டுமே கொடுக்க போறது கிடையாது. ஜூரி குழு பார்க்கக்கூடிய விஷயங்கள் வேற. இயக்கம், திரைக்கதை, தொழில்நுட்பம், ஒளிப்பதிவு, ஒலி அமைப்பு, கலைநயம், திரைப்படத்தோட மொத்த தரம், இந்த அம்சங்களை வச்சுதான் மதிப்பீடு செய்யப்படுது. அதனால ரசிகர்களுக்கு பிடிக்காத ஒரு படம் ஜூரிக்கு சிறந்த படமா தோணலாம். அதே மாதிரிதான் ரசிகர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு படம் விருது பட்டியல்ல இடம்பெறாம போகவும் முடியும். அதுதான் தேசிய விருதுகளோட தன்மை. தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு 72வது தேசிய திரைப்பட விருதுகளோட மத்திய ஜூரி உறுப்பினர்களாக இருந்த கலா மாஸ்டர் அளித்த பேட்டியிலுமே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப்பட்டுச்சு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த முறை பல பிரிவுகள்ல போட்டி ரொம்பவே கடுமையா இருந்துச்சு. குறிப்பா நடிகர், சிறந்த நடிகர் உள்ளிட்ட முக்கிய பிரிவுகள்ல இறுதி முடிவு எடுக்கிறது ரொம்பவே சவாலானதா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு நடிகரோட நடிப்பும் விரிவா விவாதிக்கப்பட்ட அதுக்கப்புறமா தான் ஜூரி முடிவு எடுத்ததா சொல்லியிருக்காரு. அதனால தேசிய விருதுகள் அப்படிங்கிறது வசூல், ரசிகர் ஆதரவு அல்லது சமூக வலைதள ட்ரெண்டிங், இது எல்லாத்தையும் வச்சுமே மட்டுமே அடிப்படையா கொண்டு வழங்கப்படுறது கிடையாது. இயக்கம், திரைக்கதை, நடிப்பு, தொழில்நுட்பத்தோட தரம், கலைநயம் உள்ளிட்ட பல அம்சங்களை ஆராய்ஞ்சதுக்கு அப்புறமா தான் ஜூரி குழு இறுதியா இந்த முடிவு எடுக்குது அப்படிங்கிறதையும் அவரோட கருத்து காட்டுது. அதனால இந்த விவாதத்தை ராயனுக்கு ஏன் வருது அப்படின்ற ஒரே ஒரு கேள்வியால மட்டுமே பார்க்க முடியாது. அதுக்கு பதிலா நல்ல படங்களை நாம சரியான நேரத்துல ஆதரிக்கிறோமா அப்படின்ற கேள்வியை நம்மிடம் நாமவே கேட்கணும். தியேட்டர்ல பார்க்காம ஓடிடியில பார்த்ததுக்கு அப்புறமா
இந்த படத்துக்கு விருது கிடைக்கணும் அப்படின்னு சொல்றது எளிது. ஆனா ஒரு நல்ல திரைப்படத்தோட முதல் வெற்றி ரசிகர்கள் வாங்கக்கூடிய டிக்கெட்ல தான் இருக்குது. தேசிய விருது அதுக்கப்புறமா தான் வருது. அப்படின்னா ராயன் தேசிய விருது வென்றது சரியா, அல்லது தங்களான் மெய்யழகன் போன்ற படங்கள் தான் அந்த விருதுக்கு தகுதியானவையா அப்படிங்கறத நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க. இப்போ தனுஷ் அவர்களுக்கு வந்து சிறந்த நடிகருக்கான விருதும் கிடைச்சிருக்கு, ஒரு பக்கம் சிறந்த படத்துக்கான விருதுமே கிடைச்சிருக்கு. இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல எல்லாருமே சொல்ற விஷயம் என்னன்னா, இது வந்து ஆள் பார்த்து கொடுத்துட்டாங்கப்பா. அதாவது தனுஷ் அவர்கள் வந்து அந்த இன்னொரு பக்கம் வந்து பாஜக கூட சேர்த்து வச்சு பேசக்கூடியது நடக்குது. பாஜகவுக்கு வந்து தனுஷ வந்து அரசியல்ல களம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவருக்கு இந்த வேலைகளை வந்து சப்போர்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரியும் பேச்சுக்கள் வந்து போய்கிட்டு இருக்கு. ஏன்னா பாஜகவோட ஆதரவோடு தான் இந்த விருதுகளுமே வழங்கப்படுது. எல்லாத்துலயுமே அரசியல் தலையீடு இருக்கிறது மாதிரி இந்த விருதுகள் வழங்குறதுலயுமே வந்து அரசியல் தலையீடு இருக்குது. கலா மாஸ்டர் வந்து பாஜக டீம் தான். சோ அதனால இவங்க வந்து தனுஷ் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரியுமே சொல்லப்படுது. இப்போ எல்லாருடைய விவாதம் இன்னொரு மாதிரி இருக்குது. அதாவது நீங்க வந்து சிறந்த கதை, ஒளிப்பதிவு, தொழில்நுட்பம், இந்த சமூக கருத்து இது எல்லாத்தையும் வச்சுதான் நீங்க ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா, ராகின் படத்துல அப்படி என்ன சமூக கருத்து இருக்குன்னு நீங்க சொல்ல வரீங்க? என்னன்னா அதுல ஃபுல்லாவே வன்முறை, ரத்தம், அப்புறம் வந்து அண்ணன், தங்கை அந்த இதுக்குள்ள நடக்கக்கூடிய போராட்டம், குடும்பத்தில் நடக்கக்கூடிய அந்த அதிகார போராட்டம் இதெல்லாம் தான் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட படத்துல உங்களுக்கு என்ன சமூக கருத்து தோணுச்சு? என்ன நல்ல மெசேஜ் இருக்குது? அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே கேள்விகளை முன் வச்சுட்டு இருக்காங்க. இங்க வந்து நீங்க ராயனுக்கு கொடுத்ததோ தனுஷ்க்கு கொடுத்ததோ பிரச்சனை கிடையாது. ஆனா அவரை விட சிறந்ததா நடிச்ச விக்ரம் அவர்களுக்கு ஏன் கொடுக்கல? அவர் வந்து எல்லா படங்களுக்குமே தன்னோட உடல் எடையை வந்து அவ்வளவு வருத்திக்கிட்டு தான் நிறைய படங்கள் நடிக்கிறாரு. சோ அந்த படத்துக்காக தன்னோட உடல் எடையை குறைக்கணும்னாலும் குறைக்கிறாரு, உடல் எடையை கூட்டணும்னாலும் கூட்டுறாரு. சோ அந்த மாதிரி தனுஷ் அவர்களை வந்து ஒப்பிட்டு பேச முடியுமா அப்படின்னு கூட நிறைய பேர் கேள்விகளை முன்வைக்கிறாங்க. ஏன்னா நம்முடைய விக்ரம் அவர்கள் வந்து ஆரம்ப காலகட்ட சினிமா வாழ்க்கையில இருந்தே ஒரு கதைக்கு தேவையான என்ன கேரக்டர் தேவையோ அதுக்காக வந்து உடல் எடையை குறைக்கிறதா இருக்கட்டும், முக அமைப்பை மாத்துறதா இருக்கட்டும், உடல் ரீதியா ரொம்பவே கஷ்டப்படுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சவாலா எடுத்து பண்ணுவாரு. சோ அதுல வந்து வின் பண்ணியும் காட்டுவார். எஸ், அந்த படங்கள் வந்து ஓடுதோ இல்லையோ, பட் அவருடைய நடிப்பு கண்டிப்பா பாராட்டப்படும், பேசப்படும். அந்த வகையில தங்களான் படத்துல இவர் நடிச்சிருக்கக்கூடிய நடிப்பும் சரி, இவருடைய தோற்றமும் சரி பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. அந்த படம் அந்த டைம்ல வந்து ஓரளவுக்கு பேசப்படலைனா கூட, படம் பேசப்படலைனா கூட விக்ரம் அவர்களுடைய நடிப்பு வந்து பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. ச்சே, மனுஷன் வந்து என்னையா நடிச்சிருக்காருயா, எவ்வளவு அழகா நடிச்சிருக்காரு. அவருடைய அந்த ஒரு அதாவது அந்த இன்வால்வ்மெண்ட் அப்படிங்கிறது நிறைய இருக்கு அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லி பாராட்டி இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவர் வந்து மேக்கப் இல்லாம இந்த மண்ணுல புரண்டுகிட்டு நடிக்கிறதுலாம் வந்துட்டு அவ்வளோ ஒரு இதா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்பெல்லாம் அந்த மாதிரி அவருக்கு வந்து ஒரு பேர் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அவரை விடவா தனுஷ் சிறந்து நடிச்சுட்டாரு கேப்டன் மில்லர் படத்துல அப்படின்ற மாதிரியும் கேள்விகள் வந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இது மட்டுமே இல்லாம மெய்யழகன் படத்துக்கு ஏன் கொடுக்கல? அதாவது சிறந்த படங்கள் பட்டியலில் எதுக்கு மெய்யழகனுக்கு கொடுக்கல? மெய்யழகன் படம் வந்து சமூக கருத்துள்ள படம் தானே அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதே நேரத்துல ஜேபிபி திரைப்படத்துக்கு ஏன் கொடுக்கல அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஜேபிபி திரைப்படம் வந்து பெரிய அளவுல ஒரு சமூக கருத்து சொன்ன படம் தான். எப்படி அம்மா வந்து விட்டுட்டு போறாங்க, பையங்க வந்து கடைசி நேரத்துல அம்மாவை பரிதவிக்க விட்டுட்டாங்க அப்படின்ற ஒரு கோணத்துல வந்து இந்த விஷயம் இருக்கும். அந்த அம்மா வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக பசங்க வந்து போய் தேடுறது, அப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள், அந்த டிராவல் பண்ண போதே பிளாஷ்பேக் வருது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவே கனெக்டடா இருக்கும். ஸோ அது வந்து கண்டிப்பா அந்த படம் பார்த்து யாருமே அழாம இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்மளுடைய ஊர்வசி அவருடைய நடிப்பு வந்து அவ்வளோ இருக்கும். ஸோ இவங்க இந்த படத்துக்குலாம் ஏன் கிடைக்கல அப்படின்ற கேள்விகளுமே தொடர்ந்து எழுந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ இவங்களை விட பெரிய பெரிய நடிகர்கள் நடிச்சு நிறைய ஹிட் படங்கள் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல ராயன் அண்ட் இந்த கேப்டன் மில்லர் படத்துல ஏன் சூஸ் பண்ணீங்க, அதுவும் குறிப்பா தனுஷ் அவர்களுக்கு ஏன் கொடுத்தீங்க அப்படின்றது தான் பெரிய விவாதமா போய்கிட்டு இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? அதாவது தனுஷ் அவர்களுக்கு வந்து இந்த விருது கொடுத்தது சரின்னு நினைக்கிறீங்களா? இல்லைன்னா இன்னும் நிறைய நடிகர் இருக்காங்க, விக்ரம் இருக்காங்க, அதுக்கப்புறமா வந்து சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு கூட ஏன் கொடுக்கல அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல மெய்யழகன் படத்துல கார்த்தி அவர்களுக்கு ஏன் கொடுக்கல? இந்த மாதிரி விவாதங்களுமே நிறைய நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேசிய விருது அப்படிங்கிறது உண்மையாவே இந்த ஜட்மெண்ட் பண்ணி தான் கொடுக்குறாங்களா, இல்லைன்னா வந்து அரசியல் தலையீடு இருக்குமான்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற கருத்தையுமே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.